Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 388 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த பறக்கிற மீனை முருகிக்கிட்டு சும்மா சல்லுன்னு மேல வந்தானு இல்ல, வந்தவனுங்க கப்பலை சுத்தி சுத்தி காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு வேற வேலை இல்ல. அப்படியே வளைச்சு கப்பலை ரவுண்ட் இட்டு இருந்தவன லூஃபி பார்த்துட்டு இதுல எவன் நல்லா சண்டை போடுவான் அப்படின்ட்டு அப்படியே லுக்கூட்டுட்டே இருப்பான். அதுல ஒருத்தன் ஹேய் 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 மானா, ஆஹா மாட்டிட்டாயா இந்த வரண்டா கண்ணான்னு கையை நீட்டி அவனை லபக்குன்னு புடிச்சு சல்லுன்னு நேரா அவன்கிட்ட போயிருவான். அவன் டேய் விடுறாம்பா இந்த விட்டுறன்னு தூக்கி வெளியில வீசிட்டு நம்மால வண்டி எடுத்து சும்மா ஜாலியா ஓட்ட ஆரம்பிச்சிருவான். அவ்வளவுதான், லூஃபிக்கு செம ஹாப்பி. அவனுங்க ஒரே மாதிரி ஓட்டிட்டு இருப்பானுங்க. லூஃபி இடையில பூந்து அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்தி விளையாண்டுட்டு இருப்பான். சாப்பருக்கு தான் பீதியாவும் ஐயோ லூஃபி அங்க பறந்துகிட்டு இருக்கானேன்னு. மத்தபடி அவனை நினைச்சு எந்த ஒரு கவலை இல்ல. அவன் அப்படித்தானே ஏதாச்சும் லொல்லு வேலை பண்ணிட்டே தான் இருப்பான். அந்த டைம் அதுல இருந்த வில்லப்பல் என்ன பண்ணுவானுங்க, ஏகப்பட்ட குண்ட தூக்கி கப்பல் மேல வீசுவானுங்களா. நமியும் உசூப்பும் பார்த்து பயங்கரமா பீதியாவாங்க. உடனே ரோபின் அந்த பாம்ஸ் எல்லாத்தையுமே பிடிக்க போவா. ஆனா அதுக்குள்ள சஞ்சி இடையில பூந்து ஒரு ரொட்டேஷனை போட்டு எல்லா பாமையுமே அடிச்சு தெரிய விட்டுருவான். ஒரு பாம் கூட கப்பல் மேல விழல. எங்க வந்து யாருகிட்ட பெண்கள் நாட்டின் கண்கள் அவங்க மேல எவனாச்சு கைய வச்சான் ஒன்னே விடுவேன்பா. இங்க இவனை என்ன பண்ணுவானுங்க, அந்த செயலுக்கு பின்னாடி தான் மறைஞ்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. நமி அதை சுருக்க சொன்ன உடனே எல்லாம் சுருக்கிடுவானுங்க. உடனே என்ன பண்ணிடுவானுங்க, வாங்க தண்ணிக்குள்ள போலான்னு சல்லுன்னு கடலுக்குள்ள போயிருவானுங்க. அவனுங்க போனா போயிட்டு போட்டோம், லூஃபி ஏன் போகணும், லூசு பையன் அவனும் தண்ணிக்குள்ள வண்டியை விட்டுருவான். அடுத்த செகண்ட் என்னாவும் பேன்னு பையன் முக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லி இந்த சாப்பரும் ப்ரூக்கும் தண்ணியில ஊச்சிருவானுங்க. அவனுக்கு டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்கு, அவனால நீந்த முடியாது. அவன் லூஸ் தனமா தான் இப்பவும் பண்ணுவான், தெரியாம தண்ணிக்குள்ள போயிட்டான். இவனு ரெண்டு பேத்துக்குமாச்சும் அறிவு வேண்டாம், அவனுக்கும் தானே டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்குது. உள்ள குதிச்ச உடனே அப்படியே பேன்னு போவானுங்க. அப்புறம் என்ன, பிராங்கி கஷ்டப்பட்டு மூணு பேத்தையுமே மேல கொண்டு வந்துருவான். பச்சையா திட்டுவான், ஏன்டா சண்டைக்கு நடுவுல எதுக்குடா தண்ணிக்குள்ள போனேன்னு. சாரிப்பா தெரியாம போயிட்டான்பா. சரி இவன் தான் போனா உங்க ரெண்டு பேத்துக்கு எங்கடா போச்சு புத்தின்னு கேட்டா நாங்களும் தெரியாம குதிச்சிட்டோம் பானுங்க. நமி தான் கொலை காண்டாயிருவா, அவளும் குதிச்சு காப்பாத்தி இருப்பா போல. ஏண்டா எருவ மாட்டு பாலிகளா, மூணு பேர்த்த காப்பாத்தி மேல கொண்டு வரக்குள்ள நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான்டா தெரியும். இனிமேட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணீங்க ஒல்லந்து கட்டிடுவேன்னு ப்ரூக்கோட வாயிலேயே ஒரு போர்டு. அந்த டைமுங்கும் போது அந்த மேக்ரோ பைரட்ஸுங்க கேமி அங்க தனியா இருக்கதா பாத்துருவானுங்க. அவளை புடிங்கல, இந்த டைம் எப்படியாச்சும் அவளை புடிச்சிடணும்னு சொல்லிட்டு வேகமா அவளை பிடிக்க போவானுங்க. அவ கத்திட்டு கிடப்பா, ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் நீ காப்பாத்துங்கன்னு. இங்க ஹட்சின் ஒரு சைடு கத்திட்டு கிடப்பான், கேமி பப்பாக்குன்னு. எவனாச்சும் அவளை தொட்டிங்க அவன் கைய வெட்டிடுவேண்டான்னு வேற கத்துவான். அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, ஏன்னா அவனை கூண்டுல தான் அடைச்சு வச்சிருக்காங்க, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நேரா அவளை நோக்கி போயிட்டு இருப்பானுங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கும் செமையா பீதியாவும் பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க. இவங்க பயங்கரமா கத்து நத்திட்டு இருப்பான், டே வேணாண்டான்னு. அந்த டைம் அவனை அடைச்சு வச்சிருக்க கூண்டு மேல பயங்கரமான ஒரு வெட்டு விழும். அவ்வளவுதான், அந்த கூண்டே ரெண்டா பொலந்துரும். வெட்டினது வேற யாரும் இல்ல, நம்ம ஜோரோ தான். வெளியில வந்த ஹட்சின், நான் இப்ப எப்படியோ ஃப்ரீ ஆயிட்டேன், என்னைய கூண்டுல இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி ஜோரோ, நீ ரொம்ப நல்ல வேம்பான். அவன் கேப்டன் சொன்னதாண்டா நான் பண்ணேன், முட்டா பயலாம்பான். இங்க மேக்ரோ பைரட்ஸ் வீரனடா போட்டு கேமிய பிடிக்க போனானு இல்ல, விளக்கண்ணைகளா கொஞ்சம் திரும்பகடாமா. திரும்பி பார்த்தவனுங்க அச்சி ஃப்ரீயா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே செம்மையா ஷாக் ஆவானுங்க. அவ்வளவுதான், அவங்க ரெண்டு பேத்துக்கு செம்ம ஹாப்பி, துள்ளி குதிப்பாங்க. அச்சி வெளியில வந்துட்டான்னு. இங்க அந்த ஹட்சி காண்டாயி, ஏன்டா 3 இடியட்ஸ் என்னைய கட்டி போட்டுட்டு மூவ் பண்ண முடியலன்னு தெரிஞ்ச உடனே ஓவரா ஆட்டம் போட்டீங்கல்ல, இருங்கடா அவங்கள பொலந்துடுறேன்பா. அப்பவாச்சும் அவனுங்க பீதியாகி அடங்குவானுங்கன்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல, உன்னை நாங்க செய்யாம விட மாட்டோம், ஃபிஷ்மேன் கராத்தேவை காமிச்சு உன்னைய பொலந்து கட்டிடுறேன்பா ஒருத்தன். அந்த மேக்ரோ உனக்கு லக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க இறங்கணும்னா நீ காலிம்பா. இன்னொருத்தன் உன்னை வெட்டல, இந்த கடலே ரத்தமாக போகுது, அதுவும் உன்னை காலி பண்ண நான் புது டெக்னிக்லாம் வச்சிருக்கேன்னு அவன் ஒரு சைடு பில்டப் பண்ணுவான். இப்படி பண்ணிட்டு பாஞ்சு அந்த ஹட்சின் அட்டாக் பண்ண வருவாங்க. அவன் டக்கோயாக்கி பஞ்சுன்னு சொல்லி அவன் 3 கையை வச்சு 3 பேர்த்தோட மூஞ்சிலேயே ஒரே குத்து அப்படியே பிளைங்ல போவானுங்க. அப்ப கூட அவனுக்கு வாய அடங்கல, இன்னைக்கு உன்னைய விடுறோம்டா, ஆனா இன்னொரு நாள் கண்டிப்பா உன்னை நாங்க விட மாட்டோம்னு சொல்லிட்டே தான் போவானுங்க. இவனு திருந்தாத ஜென்மம் என்ன பண்றது. சோ ஒரு வழியா 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவ்வளவுதான், சந்தோஷம் தாங்க முடியல. அப்படி 3 பேருமே கட்டி பிடிச்சு கதறிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பிளைங் பிஷ்ல இருந்து ஒருத்த பாஞ்சு வருவான். டேய் நீங்க இருக்கிறது எங்களோட ஹைட் அவுட்ல மறந்துட்டீங்களா, உங்க எல்லாத்தையுமே நாங்க விக்காம விட மாட்டோம், ஏன்னா நாங்கெல்லாம் பிளையிங் பிஷ் ரைடர்ஸ் தான் சொல்லிட்டு அட்டாக் பண்ண வேகமா வருவான். டக்குன்னு வந்ததுனால ஹச்சியால எதுவும் பண்ண முடியல. சோ என்ன பண்ணுவான், அவங்க ரெண்டு பேத்து மேலேயும் அட்டாக் பண்ற கூடாதுன்னு சொல்லி அவங்கள கவர் பண்ணுவானா. அந்த டைம்ங்கும் போது ஜோரோ இடையில பூந்து சரக்குன்னு ஒரே போடு. அவ்வளவுதான், அவன் அங்கேயே காலி. எங்க வந்து யாருகிட்ட ஃபைட்டை விட்டு இவ்வளவு சீக்கிரமா வெளியே போயிட்டு, சரி ஓகே இனிமேட்டு நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம், நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் போய் சேஃபா ஒழிஞ்சுக்கீங்க மானா. பண்ணி அந்த ஹச்சிக்கு சந்தோஷம் தாங்க முடியாம, ரொம்ப தேங்க்யூ ஜோரோ, நீ பண்ண எல்லாத்துக்கும் நன்றி, நான் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாத்துக்கும் நீ மன்னிச்சிருப்பானா. முன்னாடி பண்ணியா என்னடா பண்ணி கேட்டா, அவன் 6 வாட் ஸ்டைல யூஸ் பண்ணி வேற லெவல்ல அட்டாக் பண்ணி ஜோரோவுக்கு பயங்கரமான பெயின் கொடுத்துட்டானாமா. அதான் கவலையா இருக்கும்பா. ஜோரோவுக்கு கொலை காண்டாவும், ஏன்டா கொய்யால நீ போட்ட சண்டையில
ஒரு டைம் கூட என் மேல அட்டாக் படல, அப்புறம் என்னடா ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கேன்னு கத்துவானா. அப்படியா படலையா சாரி பா தெரியாம சொல்லிட்டேன்மா. அதே நேரம் இங்க மறுபடியும் ஒரு 3 ரைடர்ஸ் கப்பல் அட்டாக் பண்ண வேகமா வருவானுங்க. உசோப்பும் சாப்பரும் பீரங்கிய வச்சு ஒரே போடு, அவ்வளவுதான் பொத்து பொத்து பொத்துன்னு கீழே விழுவாங்க. ஐயோ பாவம் பாட கட்டியாச்சும்பா. இப்படி இந்த ரைடர்ஸால ஒழுங்கா நம்மளால அட்டாக் பண்ண முடியலன்னு தெரிஞ்ச உடனே டூவல் என்ன பண்ணிடுவான், நீங்க 0 ஃபைட் பண்ணுங்கம்மா அப்படின்னு அவனுக்கு கத்துக்கிட்ட மொத்த வித்தியமே இறக்குவானுங்க. ஆனா அதை ஒரு டைம் தான் பண்ண முடியும், அதனால அவனுக்கு தான் டேமேஜ் ஜாஸ்தி. அப்படி பண்ணோம்னா எங்க மெடிக்கல் செலவெல்லாம் நீ ஏத்துக்குவியா, எங்களை பத்திரமா காப்பாத்துவியான்னு சொல்லி கேட்பானுங்களா. மில்லியன்ஸ்ல தர்றேன் பண்ணுங்க அம்மா. உடனே டீல் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தன் களத்துல இறங்குவான். எப்படின்னா கையில ஒரு கோடாரிய பயங்கரமா சுத்திக்கிட்டே நேரா அட்டாக் பண்ண வருவான். அதை பார்த்தோன்னே சாப்பருக்கு பீதியாகும். ஐயோ பெரிய சைஸ்ல ஒருத்தன் அயன்றார கையில சுத்திக்கிட்டு வேகமா வரானேன்னு சஞ்சய் கரெக்டா சொல்லுவான். அவன் ஹேண்டில் பார கூட பிடிக்காம கையில இருக்க ஆயுதத்தை தான் சுத்திட்டு வர்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த ஒரு பிளானும் பண்ணாம டைரக்டா வந்து அடிக்க போறான்னு அர்த்தம். இந்த மாதிரி மான்ஸ்டர் பயெல்லாம் வந்து கப்பல் அடிச்சான்னா கப்பல்ல பயங்கரமான டேமேஜ் ஆகும். அதனால சஞ்சய் என்ன பண்ணிடுவான், லூஃபி கிட்ட இந்த ஃபிஷ்ஷ பாத்துக்க சொல்லுவான். இவன் அவனை போய் அடிக்க போறானாமா. ஏன்னா 2 பேரும் கண்ணா பின்னாடி வரானுங்க. வந்து அடிச்சுன்னா கண்டிப்பா ஏதோ ஒன்னாலயாச்சும் டேமேஜ் ஆகும். அங்க அவன் பில்டப் பண்ணிட்டு இருப்பான். என்னடா கண்ணுகளா இந்த வேகத்துல வந்து அடிச்சா எவ்வளவு டேமேஜ் ஆகும்னு கணக்கு பண்ணிட்டு இருக்கீங்களா, பெரிய சைஸ் விண்கல்லே வந்து அடிச்ச மாதிரி இருக்கும், நல்லா வாங்கிக்கிங்கன்னு கத்திட்டு இருப்பானா. உடனே 2 பேரும் ஒரு ஜம்ப். சஞ்சய் அவன் வாயோட ஒரு மிதிய வைப்பான். லூஃபி பலூன் மாதிரி மாறி அந்த ஃபிஷ்ஷை தடுத்துருவான். அதுக்கப்புறமா விடல, அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சு அப்படியே ஒரு ரொட்டேஷன் போட்டு கப்பல்ல ஒரே அடி, அவ்வளவுதான் பஞ்சாயத்து ஓவர். எதுக்குடா இப்படி பண்ணேன்னு கேட்டா, இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் ஆமா. சண்டையில கூட நம்மளால சாப்பாட பிளான் பண்றான் பாத்தீங்களா. ரோபினுக்கு தான் சிரிப்பா வரும் இவனுங்க பண்ற அட்டுலியத்தை பார்த்தா. ஆனா இப்ப அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு, யூசுவலான மெத்தட் எல்லாம் இவங்க கிட்ட ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. அதனால என்ன பண்ணிடுவானுங்க, பிளைங்ல வர அட்டாக் பண்ணுவானுங்க. உசோப்ப அப்படியே அடிச்சு தள்ளிட்டு போவானுங்களா. என்ன வந்துகிட்டே இருக்கானுங்க, இன்னும் எத்தனை பேர்த்த தான் அடிக்கிறதுன்னு கேட்பான். இங்க லூஃபிக்கு இன்னும் அதுல ரைட் பண்ணுங்கிற ஆர்வம் குறையல. லாஸ்ட் டைம் விட்டுட்டானாமா, இந்த டைம் கண்டிப்பா விட மாட்டேன்பா. நமி தெளிவா சொல்லிடுவா, மறுபடியும் தண்ணிக்குள்ள போனேன் உன்னை நான் காப்பாத்தவே மாட்டேன்னு. இங்க ப்ரூக்கு திடீர்னு மண்டி போட்டு முக்கிட்டு இருப்பானா. ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா, இவனுக்கு இது ஸ்டார் ஹேட்ஸோட சேர்ந்து போற ஃபர்ஸ்ட் சண்டையாமா. இந்த டைம் மட்டும் நான் எதுவும் ஒழுங்கா பண்ணாம விட்டேன்னா அப்புறம் நான் ஒரு ஃபெயிலியர் மேன் ஆயிருவேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசினோன்னா என்ன பண்ண போறான்னு ஆர்வமா பாப்பாங்க. இவனுக்கு எத்தனை பேர் மேல பறந்துட்டு இருந்தாலும் சரி அதை பத்தி கவலையே இல்ல. அவங்க எல்லாத்தையுமே நான் காலி பண்ண போறேன்னு என் வாயால சொல்ல மாட்டேன், ஆனா செஞ்சு காட்டுவேன்னு சொல்லி பயங்கரமா கத்திய வெளியே உருவிட்டு ஒரு ஜம்ப போட்டு மேல போவான். எல்லாம் வாய பொளந்துருவாங்க, கொக்க மக்கா ஏதோ பெருசா பண்ண போறான்னு. ஆனா அவன் கிட்டாரோட போய் நிப்பான். எல்லாம் அவனை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, பாருங்கடா ஒரு ஸ்கெலிட்டனே வந்திருக்கு, இன்னைக்கு இவனை புடிங்கடா ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவானுங்களா. நம்மள எல்லாலபீன்னு ஒரு சாங்க போடுவான். அவ்வளவுதான், அந்த சத்தத்தை கேட்டவனே அந்த வண்டியை ஓட்டவனும் சரி அந்த ஃபிஷ்ஷும் சரி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவானுங்க. தூங்கினானுங்கன்னா மேல இருந்து கீழே தானே விழணும். ஆனா அவனுக்கு தூங்கினா பரவாயில்ல, லூஃபியும் சாப்பருமே தூங்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படி எல்லாரும் விழும்போது நம்ம ப்ரூக்கும் தண்ணியில விழுந்துருவான். ஆனா லாஸ்ட் டைம் மாதிரி முங்க மாட்டான், தண்ணியிலேயே ஓடி வருவான். இதுக்கு முன்னாடி த்ரில்லர் பார்க்குக்கும் இதே மாதிரி தானே ஓடி போயிருப்பான் தண்ணியிலேயே. மியூசிக் தாண்டா பவர்னு சொல்லி தண்ணியில ஓடிட்டே போய் அட்டாக் பண்ணுவான். இதை பார்த்தவனே மிச்சம் இருக்கவனுக்கு எல்லாம் பீதி ஆயிரும். ஆஹா அந்த ஸ்கெலிட்டன் ஏதோ பயங்கரமான ட்ரிக்கை யூஸ் பண்றான்டா, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு. அவன் கேட்டுட்டு இது ட்ரிக் இல்லடா மாங்கா மண்டையனுங்களா, இசை தண்ணியிலே இருக்கு, உங்களை மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குடா, அதை புரிஞ்சுக்குங்கன்னு இழிச்சுக்கிட்டே தான் ஓடுவான். இவன் ஓட ஓட அங்க தண்ணியில ஒவ்வொருத்தனா பொத்துன்னு வந்து விழுவானுங்க. லூஃபி பாராட்டி தருவா, எப்பா ப்ரூக்கு நீ மாஸ் காட்டுறையா, இரு நானும் வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க பறந்துட்டு இருக்கான் ஒருத்த மேல போய் ஏறிடுவான். நமி வண்டையா திட்டுவா, ஏன்டா மறுபடியும் உசுர வாங்குறேன்னு. அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. வண்டியில ஏறின உடனே டேய் இனிமேட்டு எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது, உன்னை பொழந்துருவேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா டயலாக் அடிப்பானா. கடைசியில பார்த்தா அதுல இருக்கவன் தூங்கிட்டு இருப்பான். சோ கண்ணா பின்னாடி வண்டி போகுமா, ஐயோ டே ஏந்திரான்னு எழுப்புவான். ஆனா வண்டி அங்க எங்கன்னு கண்ணா பின்னாடி போய் நேரா அங்க இருக்க குடிசையில போய் டம்முன்னு விழும். ஐயோன்னு சொல்லிட்டு இவங்க பதறுவாங்க. அதுக்கப்புறம் லூஃபிய காட்டுறாங்க, கண்ணா பின்னான்னு சதறி கிடப்பான். இன்னொரு பெரிய பஞ்சாயத்து என்னன்னா, இவன் விழுந்தது அந்த டூவலோட ரூமுக்குள்ள. அவன் அங்கதான் பயங்கரமா உட்கார்ந்துட்டு இருப்பான். வாழைப்பழம் வலிக்கு வாயில விழுற மாதிரி அவன் எதிர்பார்த்துட்டு இருக்க லூஃபியே டைரக்டா அவன்கிட்ட வந்துட்டான். அவன் அங்க இருக்க ஹெல்மெட் எடுத்து மாட்டிட்டு என்ன பார்த்துட்ட சரியான்னு கேட்பான். லூஃபி பதறுவான், டே நீன்னு உடனே அவன் அங்க இருக்க கன் எடுத்து என்ன உனக்கு நல்லாவே தெரியும் கரெக்ட் தானேம்மா. லூஃபி உடனே அவனை பார்த்து பீதியாகி பதறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.